ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தியல். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஹாரர் த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மெயின் கான்செப்டே நம்ம குவைட் பிளேஸில் வர்ற மாதிரி பேசினாலே டெத்து, அதே தான் இதுலேயுமே வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டைட்டிலுமே வச்சிருக்காங்க. படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்பீக். படத்துக்கு IMDb 3.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்து கார்த்திக் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் ஸ்பீக் 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகி. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வயசானம்மா துணியை காய போடுறதுக்காக துணி எடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்களோட பொண்ணு உங்களால் தான் முடியல இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு வெளியே காய போட போகுது. அந்த பொண்ணு துணியை காய போட்டுருக்கிறப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த பொண்ணு சுற்றியும் முற்றியும் பார்க்குது என்ன சவுண்டு அப்படின்னா, அந்த சவுண்டு அப்புறம் எச்சாகிட்டே போகுது. அந்த பொண்ணு மெதுவாக பின்னாடி நடந்து போகுது. பின்னாடி ஒரு மிருகம் நின்று அந்த பொண்ணை அடித்து இழுத்துட்டு போயிருக்கு. அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை தேடிட்டு வெளியே வந்து பார்க்குது. திரும்பவும் அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த அம்மா பயந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயே ஓடிடுது. வீட்டுக்குள்ளே போய் ஒரு கன் எடுத்து வச்சுக்குது. அந்த அம்மா திருட தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மாடியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. படிக்கட்டுக்கிட்ட நின்று அந்த அம்மா மெதுவாக எட்டி பார்க்குது. ஆனால் இப்போ சவுண்டு அந்த அம்மா பின்னாடியே கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மிருகம் நின்றுட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. அவள் சொல்லிட்டு இருக்கா, என்னம்மா ஆச்சு, அப்பாவுக்கு திரும்பவும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சா? ஆமாம் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுது. கவலைப்படாதீங்கம்மா, நானும் என் ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே கிளம்பி அங்கே வரோம் அப்படிங்கிறா. உங்களுக்கு எதுக்குமா இந்த வீண் சிரமம் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுது. எங்களுக்கெல்லாம் ஒரு சிரமமும் இல்லைம்மா, உங்களுக்கும் வயசாயிருச்சு, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, நாங்கள் அங்கே கொஞ்ச நாள் இருக்கோம் அப்படின்னு இவ சொல்கிறா. ஓகேன்னு இந்த பாட்டியும் சொல்லிடுது. சரின்ட்டு அவளும் ஃபோனை வச்சிடறா. அதுக்கப்புறமா அந்த பாட்டி வீட்டுக்கு வெளியே அந்த மிருகத்தோட சவுண்டு கேட்குது. அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறக்காக வீட்டுக்குள்ளே போகிறா. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க அம்மா எங்கேயுமே இல்லை. அம்மா வீட்டில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறான். பக்கத்து வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் 2 பேருமே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டோட கதவு திறந்துருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான், அங்கேயுமே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா பசங்க கிட்ட போயிட்டு நீங்களாம் வீட்லேயே இருங்க, பாட்டி டவுனுக்கு இது போயிருப்பாங்க, நானும் அம்மாவும் போய் டவுனில் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறான். இல்லைப்பா நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அவன் பையன் சொல்கிறான். சரின்னு அவனை கூட்டிகிட்டு 3 பேருமே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அவன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட நீ காரை சரி பண்ணி வை, டவுனு பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் நடந்து போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறான். அவனும் சரிங்கிறான். டவுனுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கேயுமே யாருமே இல்லை. அங்கே ஒரு கடை திறந்துருக்கு. அப்புறம் அந்த கடைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் தான் அவங்க 3 பேர்த்துக்குமே தெரிய வருது இங்கே ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மிருகம் எப்படி இங்கே வந்திருக்கும், அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து யாரெல்லாம் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 30 minutes இருக்குது. 30 minutesல எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரே ஈவனாக படத்தை கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் ஆவரேஜான மூவி தான். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஏற்றி பாருங்க, உங்களுக்கு சூட் ஆகும். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலுமே வேறு மாதிரி மாற்றி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது. இந்த படத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப் சேனலையும் அவைலபிளாக தான் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வர அடுத்த மூவியோட அப்படின்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக். டாட்டா.